உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் மச்சான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? நீங்க தானே இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள? ஆமா. இல்ல 3 அண்ணன் தம்பிங்க இருக்கீங்கன்னா நம்ம ஊர்ல இதெல்லாம் மூத்த மாப்பிள்ள தான் முன்ன நின்னு செய்வாங்க. இங்க எல்லாம் வித்தியாசமா நடக்குதே. ஒருவேளை இடத்துக்கு ஏத்த மாதிரி வழக்கத்தை மாத்திப்பியலோ? சரி மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பாக்குறேன். என்னவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா? பாத்துக்கோங்க, நேத்து வந்தவ இவ இப்பெல்லாம் நம்மள கேவலமா பேசுறா. இதுதான் நம்ம நிலைமை. டே ராகவா, நீ மண்டபத்திலே இரு, நாங்க போய் பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுறோம். ஏன் நான் வரக்கூடாதா? நானும் வரேன். டேய், மண்டபத்துல நிறைய வேலை இருக்குடா. இங்க பாரு, வேணும்னா நீங்க இருந்துக்கோ, நான் போறேன். சரி ஓகே, இவனை யாராவது கடத்திட்டா போறாங்க. சரி வா, நம்ம கிளம்புவோம். ஏய் மாறா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன அது? நானும் வரேன்டா. ஏதே பொண்ணு அழைக்கிறதுக்கு மாப்பிள்ள நீ வரியா? அதெல்லாம் பழக்கத்திலே கிடையாது, சும்மா இரு. டேய் என்னடா பெரிய பழக்கம்? நான் என்னடா இங்க தனியா பண்ண போறேன்? நானும் வரேன்டா, ப்ளீஸ்டா. டேய், இதுக்கெல்லாம் அப்பா ஒத்துக்க மாட்டாரா? இங்க பாரு, காதலிக்கிறது ஒரு சுகம்னா காதலிக்காக காத்திருக்கிறது ஒரு தனி சுகம். காத்திரு காத்திரு. டேய் வாடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் சும்மாறா. இவன் கிட்ட போய் கேட்டேன் பார், இவெல்லாம் ஒரு தம்பியா? பிருந்தா, அண்ணன் போட்டோக்கு விளக்கேத்தி சாமி கும்பிடு. அண்ணா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா அதை எப்படியாவது தடுக்கணும். வா போலாம். ஒண்ணும் இல்ல, வா. புடவை நல்லா எடுப்பாருல்ல பிருந்தா? அழகா இருக்க பிருந்தா. அம்மா வள்ளிமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இரு. நல்லபடியா எங்க கார்த்தியை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இரு. நல்லா சீரும் சிறப்புமா வாழ்மா. எழுந்துரு. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி. சித்தி, நான் பிருந்தா கூட தான் வருவேன். ஏன்? பின்ன நான் மணப்பெண் தோழி இல்லையா? கல்யாணம் முடியற வரைக்கும் நான் கூடயே தான் இருப்பேன். சித்தி, புடவை மாத்தும் போது கூட நீங்க என்ன போக வேணாம்னு சொல்லிட்டிய. நான் கல்யாணம் முடியற வரைக்கும் பிருந்தா கூடத்தான் இருப்பேன். சரிடி, வா கூட்டிட்டு வா. ஆனா பேசி அவ காதுல ரத்தம் வர வைக்க கூடாது. வா சித்தி, அதெல்லாம் வர வைக்க மாட்டேன் சித்தி. வாங்க போலாம். போங்க, நான் பிருந்தாவோட தான் வருவேன். வா பிருந்தா, போலாம். பாத்து வா. வா. என்ன மூத்தாரே, பிருந்தாவை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களோ? எங்க அதான் பிளான் பண்ணி பிரிச்சுட்டீங்களே. இன்னும் 24 ஹவர்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்க. அதுக்குள்ள அப்படியே அவசரம். இல்ல வீரா, கல்யாண பொண்ணா வந்து இறங்கும் போது அது ஒரு அழகான மொமெண்ட்ல. அந்த முகமெல்லாம் வீடியோல ரெக்கார்டா இருக்கும், அதுல பாத்துக்கோ. போ. முழிக்காதரா, போடா. மனசுக்குள்ள நம்மள கண்டபடி திட்டுறான். ஹலோ, ஆர்த்தி சுத்துனா தட்டுல காசு போடணும்டி. பர்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரலடி. நான் எதுக்கு இருக்கேன், நான் போடுறேன். நீங்களும் ஜாலியா செலவு. இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு நான் தானே இதெல்லாம் செய்யணும். நீயா சிரிக்கிற? சும்மா.
இவ மட்டும் கொஞ்சம் மர்மமாவே இருக்காயா. பார்க்கறதுக்கு லவ்வோட சிரிக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனா இதுக்கு அர்த்தம் வேறம்பா. டே மாறா, உன் வாழ்க்கை ரொம்ப கொடுமடா. மணமகள் அறை எல்லாரும் போயிருப்பாங்க, பிருந்தா மட்டும்தான் இருப்பா. போய் பாத்திர வேண்டியதுதான். என்ன மசமசன்னு நிக்கிறவ? சிரிச்சுக்கிட்டே வர வைக்கணும், சரியா? அக்கா வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க ஏ பன்னீர் தெரியுங்கம்மா. அக்கா வாங்க. தேங்க்ஸ்மா. வாங்கக்கா வாங்கக்கா. சாப்பிட்டு தான் போகணும் என்ன? சரிம்மா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்கணும், சரியா? சிரிச்ச முகமா இல்லங்கம்மா. வாங்கக்கா வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா எனக்கா கிஃப்ட் எதுவும் எடுத்துட்டு வரலையா? பின்னாடி வராங்கம்மா. சரி வாங்க, ஜூஸ் குடிங்க வாங்க. என்னம்மா இங்கிட்டு நின்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சித்தி அங்க ஒத்தையில வேலை பாக்குறால, வந்து உதவி பண்ணுங்க வாங்க. பாவம் அவங்க ஒத்தையில அவஸ்தைப்படுறாங்க, வாங்க. கதை பேசுற நேரமா இது? சரி சரி, நீங்க எப்ப வரீங்க? ராமச்சந்திரா, யாருப்பா அந்த பொண்ணு? என் மச்சானோட மகதான். அடடடடடா, என்ன பொண்ணுப்பா இது? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒத்தால பம்பரமா சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. பேசாம நீ இந்த பொண்ணையும் உன் மருமலாகி இருக்கலாமே. அட நீ வேற சும்மா இருப்பா. இல்ல ராமச்சந்திரா, நிஜமாதான் சொல்றேன். இதையே சம்மந்தம் பேசி முடிச்சிருக்கலாம். உனக்கு இன்னொரு பையன் இருந்திருந்தா கூட இந்த பொண்ணை கட்டி வச்சு உன் மருமலாகி இருக்கலாம். இந்த காலத்துல அழகான பொண்ணுங்க கிடைக்கும், அறிவான பொண்ணுங்களும் கிடைக்கும். இந்த மாதிரி சொந்த பந்தத்தெல்லாம் அரவணைச்சு பொறுப்பா பாத்துக்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ராமச்சந்திரா. தங்கமான பிள்ளையா இருக்கு. நம்ம சொந்தத்திலேயே ஒரு வரணும் தான் சொல்றேன். கண்டிப்பா அவளுக்கு எல்லா கடமையும் நான் தான் செய்ய போறேன். நல்ல வரணும் வந்தா சொல்லுங்க. சரி சரி. அக்கா ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. ஜூஸ் குடிக்கிறீங்களா? சரிம்மா. இந்தாங்க எடுத்துக்கங்க. இந்தாங்கக்கா. வரும்போதாம டீ குடிச்சிட்டு வந்த, வேணாம். அட என்ன வேணாங்கறீங்க? புடிங்க. இந்த வெயிலுக்கு எதமா இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கிட்டால, குடிங்க. இந்த வருஷத்தோட பிருந்தா படிப்பு முடியுது இல்ல? கண்மணி, சூப்பர் டி. உன் கடைசி தங்கச்சியும் உன் வீட்டுக்கே வரப்போறா போலியே. கொடுத்து வச்சபடி நீ. உன் அண்ணன் இறந்து போனாலும் உங்க 3 பேத்துக்கும் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துட்டு போயிருக்கான். எல்லாம் அவனோட ஆசீர்வாதம் தான். ஏன்னா இவ்ளோ பெரிய குடும்பத்துல 3 பேரும் வாக்கப்பட போறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.